ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஓம் காளியேஷு வித்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக்கஸ்ட் மணி ட்ரையாங்கிள் ஒருவருக்கு இருந்தால் என்ன பலன், அதே போல் புத்தி ரேகை வி ஷேப்பில் போர்க் வடிவத்தில் பிரிஞ்சால் என்ன பலன், அதே போல் விதிரேகையானது ஆயில் ரேகை ஒட்டியபடி கேதுமேட்டிலேருந்து மேல் எழும்பி சென்ற என்ன பலன் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், இவருடைய உள்ளங்கையில் மிகப்பெரிய முக்கோணம் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த முக்கோணத்துக்கு கீழே அடிஷ்னலாக ஒரு முக்கோணம். அப்படின்னா மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய, ஏன் பில்லியனர் ஆகக்கூடிய மிகப்பெரிய தனப்பிராப்தி இது தருது. இது பத்தாதுன்னு அதுக்கு பக்கத்துலவே புத்தி ரேகையினுடைய முடியில் வி ஷேப் இருக்குது. இது மாதிரி இருந்தால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை வாங்கி குவிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல் சுண்டுகளுக்கு கீழே நிறைய செங்குத்து ரேகைகள். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், பேச்சாற்றல், அறிவாற்றல் இதெல்லாம் சொல்லுது. அதே போல் சூரிய மேட்டில் இருந்து செல்லக்கூடிய ரேகைகள், அதாவது மோதிரவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாரின் சம்மந்தமாக ஃபாரின்லேருந்து நிறைய மணி இவருக்கு கிடைக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆலை அப்படின்னு சொல்லுது. அதே போல் இந்த விதிரேகனுடைய முடிவானது ஆழ்கடவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் திரிசூல குழி போன்று முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இவர் பொது சேவையில் ஈடுபாடு உடையவர். இவர் என்ன தான் நிறைய தொழில் செஞ்சு உலகம் ஃபுல்லும் பல நாட்டிலிருந்தும் பல விதமான வழியிலையும் சம்பாதிச்சாலும், தான் சம்பாதிக்கிற பகுதியில் பணத்தில் சிவநாடார் மாதிரி ஒரு பகுதியை ஏழைகளுக்காக செலவு பண்ணுவார். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவார், தான தர்மம் பண்ணுவார், கல்வி தானம் பண்ணுவார், ஆடை தானம் பண்ணுவார், மருத்துவ தானம் பண்ணுவார் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஆயில் ரேகை மேலே முக்கோணம் இருக்குது. இது என்ன அமைப்புனா, வீடு கட்டக்கூடிய அமைப்பு. எப்போவுமே ஆயில் ரேகை மேலே முக்கோணம் இருக்கிறது சுபத்துவமான சின்னம். அது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஆயுள் காலம், அந்த வயசு காலகட்டத்தில் கட்டாயம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடியவும் அல்லது வீடு கட்டக்கூடியவும் அல்லது நிலம் வாங்கக்கூடியவும் வீடு சம்மந்தமான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவும் ஏற்படும். அதே போல் கீழ்ச்சேமேட்டில் சுக்கிரமேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் அதிக செலவுகளை குறிக்கும். ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் சந்திரமேட்டில் வி ஷேப் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய ஃபாரின் ட்ராவல், விமான பயணம், கப்பல் பயணம் ஃப்ரீக்வெண்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒருவருடைய மணி ட்ரையாங்கிளுடைய அளவை பொறுத்து, சைஸை பொறுத்து, அந்த மணி ட்ரையாங்கிளுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ரேகைகளை பொறுத்து ஒருவருடைய பணம் சம்பாதிக்கும் கெப்பாசிட்டி, மணி ஃப்ளோ தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற அமைப்பு உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் நீங்களும் மல்டி மில்லியனராக பில்லியனர் ஆவீங்க. கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய லட்சுமி பிராப்தம் ஏற்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பர்களே.